எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 25/6/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 11ஆம் நாள், ஏகாதசி முகூர்த்த நாள். புரியுதுங்களா? நாளை சனி பிரதோஷம், வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி ஏகாதசி. இன்றைய யோகம் 2:12 வரை சிவம், பின்பு சித்த நாம யோகம். இன்றைய கரணம் 10:22 வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி, சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு சுக்கிரன் புதன், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏகாதசி வியாழக்கிழமை, குரு நாளில் குரு வழிபாடு பண்றதுன்றது ஒரு சிறப்பு. நல்ல ஒரு பலன்கள்லாம் உண்டு. இந்த 25/6 வியாழக்கிழமைங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்கள்லாம் நமக்கு தர காத்திருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு, அரவணைப்பு, நேச பாசங்கள், உறவு முறையில் கிடைக்கின்ற நன்மைகள், இது எல்லாமே கிடைக்கும். ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் அஸ்வினியாகட்டும், பரணியாகட்டும், கிருதியாகட்டும், எண்ணிய செயல்களில் வெற்றி கிடைக்கும். ஒரு தொலைதூர பயணம் அல்லது விருந்தினர்களுடன் மகிழ்வது, இது போன்ற அற்புதமான பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிக்குள் செவ்வாயின் பயணம் ஒரு பெரிய பொருளாசை அல்லது பணியின் மீது ஆசை அல்லது புதிய புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கும். கிருதியாகட்டும், ரோகிணியாகட்டும், மிருகசீரிடமாகட்டும், புதிய பொருள் சேர்க்கையை விரும்பி சென்று அதை தேடி சென்று அடையக்கூடிய அமைப்பு, அதாவது கிடைச்சே தீரணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அதுவும் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்புமிக்க ஒரு நாள். போட்டி பந்தயங்கள் வெற்றி, களிப்பு, புதிய முயற்சி, கல்வியில் ஈடுபாடு, எல்லா வகையிலும் ஒரு வரப்பிரசாதமான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, நன்மைகள் உண்டு. விலகி சென்ற குடும்பங்கள் திரும்பி வருகின்ற அமைப்பு. அதேபோல் மண்மனை, வீடு மாற்றங்கள் அல்லது வீட்டுக்குள் பணி சுமை அல்லது வீட்டை புதுப்பித்தல், மண்ணை மாற்றி அமைத்தல், இது போன்ற ஒரு துறை சார்ந்த பணிகள், அது வீட்டை சார்ந்த பணிகள், பிள்ளைகள் சார்ந்த பணிகள், அலுவலகம் சார்ந்த பணிகள் செய்வதற்கான நேரங்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. புதிய செயல் செய்து மகிழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் கேதுவின் பயணம்ங்கிறத விடவும் எல்லா வகையிலும் உயர்வுகள் கிடைக்கின்ற வாய்ப்பு. மக நட்சத்திரத்துக்கும் சரி, பூர்வ நட்சத்திரத்துக்கும் சரி, புதிய பரிணாமங்கள், புதிய கல்வி, புதிய பயணம், சொந்த பந்தங்களுடைய ஒரு நல்ல பெயர், இழந்த அந்தஸ்து கிடைக்க பெறும் அப்படின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே,
கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வரவுகள் மேலோங்குகின்ற அமைப்பு. புதுசு புதுசா பொருளாதாரம் வந்து சேரும். புதிய கல்வி கேள்விகள் சிறந்து விளங்குவீங்க. நிறைய விஷயங்கள் சாதிப்பீங்க. உங்களால முடியாத விஷயமே எதுவும் கிடையாது. பிள்ளைகளுக்கான திருமணம் அல்லது சொந்த பந்தங்களோட தன்மை, வெற்றி, கோலாகல கொண்டாட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இன்று கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவற்றில் ராசிக்குள் சந்திரனின் பயணம்ங்கிறது ஒருவித கலக்கத்தையும் செலவுகளையும் உண்டு பண்ணி தரும். புதுசா ஏதாவது செய்யணும், பிள்ளைகள் வழியில் செலவு உண்டு. வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டீங்க, ஒரு லேசினஸா இருப்பீங்க. சொந்த பந்தங்கள் வரவுகள் அல்லது புதிய கல்விக்கான செலவு, புரியுதுங்களா, இதெல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கேளிக்கை கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு செலவுகளை தான் நீங்க அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற நாளாதான் இருக்கு. செலவுகள்னா செலவு பத்தி கவலைப்பட தேவை, எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் மனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் செலவுகள் கூடும், சற்று எச்சரிக்கையும் இருப்பது சிறப்பை தரும். விருச்சிக ராசி அன்பர்களை, விருச்சிகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா வயதினருமே, விருச்சிகத்துல எல்லா வயதினரும் பாத்தீங்கன்னா விசாகமா இருந்தாலும் சரி, அனுஷமா இருந்தாலும் சரி, கேட்டையா இருந்தாலும் சரி, நாம செஞ்சதுதான் கரெக்டு, நாம செய்யறதுதான் கரெக்டு, யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருப்பாங்க. வாக்கு கொடுத்து மாட்டிப்பாங்க, வார்த்தையை கொடுத்து மாட்டிப்பாங்க. யார்கிட்ட? பிள்ளைகள்கிட்ட, வீட்டுல, குடும்பத்துல அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க என்னன்னா, நான் இதை செய்யறேன், இதை படிச்சிருன்னு சொல்லி போயிட்டு அங்க இவ்வளவு கஷ்டமான சப்ஜெக்ட் படிக்கிறேன்ற எண்ணத்துக்குள்ள போவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறைவன் கொடுப்பதை நாம் பயன்படுத்தி கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட பயன்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் ஆதரவு கரங்கள் வெளியிலிருந்து கிடைக்கும். நான் இதை செஞ்சேன், இதுல மாட்டிக்கிட்டேன், இருந்தாலுமே என்னால மற்றவங்களுக்கு நன்மை நடந்தது, இல்ல மற்றவங்களா எனக்கு நன்மை நடந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் தனுசுவை பொறுத்தவரைமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மூலமா இருந்தாலும் சரி, புரோடமா இருந்தாலும் சரி, இப்போது திருமண வாய்ப்பு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேர காலம். பணிச்சுமையிலிருந்து விடுதலை, அல்லது ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒரு நம்பர் 1 லீடரா மாறுறது, அல்லது நீங்க ஒரு கோஆர்டினேட் பண்ற அளவுக்குலாம் நல்ல நேர காலங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நாள்ல நல்ல விஷயங்கள் நடக்கப்பெறும். மகர ராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையற்ற மனசஞ்சலங்கள், சிந்தனைகள் மேலோங்கி மறையும். ஏன்னா ராகுவின் பயணம்ங்கிறத விடவும் சனியின் பயணம் தான் உங்களுக்கு முக்கியமானதா எடுத்துக்கணும். அது குருவின் பார்வை இருக்கிறது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது வாயிலே திரும்பி சென்று விடும். இந்த நாள்ல பிரச்சனை வருமா சார், பயமுறுத்துறீங்களா? அப்படிலாம் கிடையாது. திருவோணத்தையும் உத்திராடத்தையும் பத்திலாம் ஒன்றும் கவலை இல்லை. அவிட்ட நட்சத்திரக்காரங்க திடீர்னு ஏதாவது தன் வார்த்தைகளை வலிமையா கொட்டிட்டு மாட்டிப்பாங்க. அவங்க மட்டும் கவனமா இருந்தா போதுமானது. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தப்பட்டு உங்கள் முயற்சிகள் ஜெயிக்கும். எந்த வயசுல இருந்தாலும், 50 வயசா இருந்தாலும், 60 வயசா இருந்தாலும், 18 வயசா இருந்தாலும், நீங்கள் எடுத்து வைத்தால் அது தானாக நடக்கும். ஏன்னா சனியின் பயண பார்வை, புரியுதுங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சனியின் பயணம் தான் உங்களை வாழ்த்துக்கிட்டே இருக்கு, வளர்த்துக்கிட்டே இருக்கு. பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் சந்திராசிரம நாளுங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. புதிய முயற்சிகள் இருந்தாலும் தடைப்பட்டு வைங்க. பாசத்திற்கு தலையிடாதீங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டுறாதீங்க. இது நடந்தா போதுன்னு ஓடாதீங்க. எது நடந்தாலும் நம்மளால ஜெயிக்க வைக்க முடியுன்ற அளவுக்கு போங்க. அப்பதான் நீங்க வெற்றி பெறவே முடியும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நாளை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.